ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 19. உங்கள் டே எப்படி போச்சு? இன்றைக்கி எனக்கு ஒரு நார்மல் டே. நேற்று சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு என் வாய்ஸில் போட்டிருக்கிற ரீல்ஸ் எடுத்து ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு 14 ரீல்ஸ் அப்லோட் பண்ணேன், ஸ்கெடியூல் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ள ஒரு 10-15 ரீல்ஸ் இருக்குது. அதை டேரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேருந்தே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா முன்னாடி இருக்கிறதுக்கு தான் அந்த ஆப்ஷன் காட்டலை. ஷேர் டு ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் முன்னாடி போட்ட ரீல்ஸுக்கு காட்டலை. அதனால தான் ஸ்கெடியூல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் நிப்பாட்டின ரீல்ஸ்லேருந்து எனக்கு அது காட்டுது. அதனால் அதிலேருந்து அப்படியே டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்து இந்த பிகமிங் மீ சீரீஸ்லேருந்து நிறையா ஷார்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை ஒரு 4 வீடியோ கட் பண்ணி எடுத்தேன். அப்புறம் அந்த ராமாயண பாத்திரங்கள் புக்கு இன்னும் படித்து முடிக்கலை. நான் இன்னும் கொஞ்சோல படித்தேன். அப்புறம் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் துணி காய போடுறது, பாத்திரம் கழுவுறது, அவ்வளோதான் இன்றைக்கி வீட்டு வேலை. இது மழை நல்லா பெய்யுது இங்கே சென்னையில், நான் இருக்கிற ஏரியாவில். உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் பேசினேன், மதுரையிலலாம் மழையே இல்லை அப்படின்றாங்க. பாவம், அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது போல். மதுரை ஒரு மாதிரி இந்த எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலன்னு இல்லை, நான் நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்லி கேட்டிருக்கேன், கந்தக பூமி அப்படின்னு. அதுக்கு மீனிங் எனக்கு தெரில. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் அது என்னென்னா, ரொம்ப சூடான வெப்பம் நிறைந்த லேண்டு, அந்த மாதிரி ஒரு கந்தக பூமி அப்படின்ட்டுவாங்க. அதுக்கு சரியான அர்த்தம் தெரியல. நான் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் கமெண்ட்டில் போடுறேன். அந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்குது போல். ரீல்ஸ் எல்லாம் கூட இப்போ ஒரு மாதிரி பயந்து ரீல்ஸ் போடுறாங்க. மதுரையில் இனிமேல் 5 வருஷத்துக்கு அப்புறம் வாழவே தகுதி இல்லாத ஊர் ஆயிரும் அப்படிலாம் போடுறாங்க. என்ன இப்படி என்ன சென்னை பெங்களூருக்கு தானே அப்படிலாம் போடுவாங்க, என்ன மதுரைக்கு இப்படி போடுறாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் இன்னும் இங்கெல்லாம் யாராவது சொல்லும்போது சொல்லுவேன், என்ன விவசாயம் பண்ணுற நிலம் தானே அது, மதுரையில் விவசாயம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்படிலாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் அங்கே என்ன, அதாவது ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்போ சிட்டியை மட்டும் அவங்க பார்த்துருப்பாங்க, மதுரையை சுற்றி இருக்கிற கிராமங்களை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதை வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, எங்கே விவசாயம் நடக்குது, நாங்கள் கூட மதுரைனா படத்தில் காட்டுற மாதிரி இருக்கோம் அப்படின்னு நினச்சி வந்தோம், ஆனால் மதுரை அப்படிலாம் இல்லை அப்படின்னுவாங்க. ஏன்னா விவசாயம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த 5 வருஷத்தில் ரொம்ப நிறைய மாற்றங்கள் மதுரையில். நான் பிறந்தது குட்டி டவுன்லேயே, நான் திருமங்கலம், சரியா, மதுரை திருமங்கலம் நான் பிறந்த ஊர். நான் திருமங்கலத்தில் 2023 வரைக்கும் ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட கிடையாது. இப்போ போய் பார்த்தா எல்லாமே இருக்குது. அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு டெவலப்மெண்ட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்போ ஸ்மால் பிஸ்னஸும் சரி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் அங்கே நிறையா நடக்குது. அதாவது ப்ரைவேட் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா நடக்குது. கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியலை. வேறு யாராவது திருமங்கலத்தை சார்ந்தவங்களோ இல்லை அதை ஊரை பற்றி தெரிஞ்சவங்களோ, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் நான் ஊருக்கு போகிறப்ப என்னால் எதையுமே பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஊர், நிறையா டெவலப்மெண்ட்ஸு. இப்போ எதுக்கு இதை பேசினேன், என்னத்தை பேச என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், மதுரையை பற்றி பேசினேன். மழையை பற்றி பேச போய் இங்கே அவ்வளோ போயிடுச்சு. அங்கெல்லாம் மழையே இல்லை போல், இங்கெல்லாம் ரொம்ப பெய்யுது. மதுரையில் மரத்தெல்லாம் நிறைய வெட்டுறாங்களாம். ரீல்ஸ் பார்க்குறேன் நான். ஐயோ, பாதுகாத்து வச்சுக்கோங்க ஊரை. உடனே கோவப்படாதீங்க, நீங்கள்லாம் இங்கே இல்லைல்ல, ஊரை விட்டு ஓடி போனவங்க தானே, அப்படிலாம் இது பண்ணாதீங்க. பிரெயின் இங்கே இருந்தாலும் ஹார்ட் மதுரையில் தானே இருக்குது. சரி, மழை பெய்யுது. இன்றைக்கி என்ன, நான் இந்த பிகமிங் சீரியலில் என்ன கண்டென்ட் அன்னைக்கு கன்சியூம் பண்ணேன், அது என்னை எந்தளவுக்கு பாதிச்சிச்சு, இல்லை என் டெய்லி லைஃப்பில் அது ஏதாவது இம்பேக்ட் பண்ணுச்சா அப்படின்றதையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஓக்கல் ஒளியில் பழைய பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். பழசுலேருந்து வரேன்னு சொன்னேன்னா கேட்டுட்ருக்கேன்னு. அதில் ஆர்ட் ஆஃப் அனானிமஸ்னு ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்காரு.
நான் வந்து அதை ஏங்கியிருக்கேன் நிறைய வாட்டி. இந்த சுமி வண்ண காவியங்கள், WSR, ஜேம்ஸ் ராஜா, நிறைய பாட்காஸ்ட் இருக்குது. நான் இது 3 தான் கேட்டிருக்கேன். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மாஸ்க் போட்டுட்டு அப்புறம் வாய்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்கல்ல. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு அனானிமஸாக இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும் அது. இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இப்போ இருக்கிறத தானே பார்க்குறீங்க. முன்னாடி இருந்ததை பார்த்தது இல்லையா? ரோபோஸோ, ஷேர் சாட்டு, டிக்டாக்கு, ஸ்மியூலு, இந்த மாதிரி என்னென்ன ஆப் இருக்கோ எல்லா ஆப்லேயும் நான் பாடியிருக்கேன். ஒரு ஆப்பு கூட விட்டது கிடையாது. அப்போ என்னோடய டிஜிட்டல் இமேஜு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. இப்போ நான் அனானிமஸ் எல்லாம் போகவே முடியாது. இந்த அறிவு வந்து ஒரு 8-9 வருஷம் முன்னாடி எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நான் அப்போ இருந்தே வந்து அனானிமஸாகவே எல்லா கண்டென்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் அறிவே இல்லை. அந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும்ல, முக்தாரும் அந்த பொலிட்டீஷியன். அப்போ எனக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி அப்படின்னு. எனக்கெல்லாம் அப்போ வளர்ச்சியே இல்லை. எப்படி ஒரு தற்கொலையாக இருந்தேன் தெரியுமா அப்போல்லாம். சரி, அது வேற. அப்போல்லாம் எனக்கு இந்த அறிவு இருந்திருந்தா அப்போவே வந்து அனானிமஸாக நான் கண்டென்ட் க்ரியேட் இருந்திருப்பேன். அவங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அந்த ஆர்ட் ஆஃப் அனானிமஸ் வந்து அந்த பாட்காஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து ராமாயண பாத்திரங்கள் படித்தேன்னா, அப்புறம் ரீல்ஸ், அவ்வளோதான். ஒரு 2 நாள் முன்னாடி, 2 நாளில் போன வாரம் நான் இதுக்கு முன்னாடி பிகமிங் மீல வந்து ஊரை பற்றி பேசும்போது அப்படியே ஃப்ளோவில் வந்துடுச்சு. அப்போ வந்ததை நான் கட் பண்ணி போட்டேன்னா அது வந்து நிறைய பேருக்கு ரிலேட்டிவ்லாக இருந்துச்சு போல். பிழைப்பு ஊர், பிறப்பு ஊர், அப்படி ஸ்டக் பிட்வீன் பிழைப்பு ஊர் அண்ட் பிறப்பு ஊர் அப்படின்னு ஒரு ரீல் ஒன்று போட்டேன். ஆக்சுவலாக அதில் வந்து நான் பேசியிருந்தது, இந்த பக்கமும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஊர்லேயும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று அது இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிற அதான் அந்த இதே. அது நிறையா பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது போல். அது வேறு ஊரில் இருந்தாலும் சரி, வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் ஃபினான்ஷியலி ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து சென்னையோ இல்லை நீங்கள் போன பிழைப்பு ஊர்களோ கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஊர்களுக்கு அந்த அந்த ஊர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், இல்லை என்ன அதுக்கிட்ட இருந்து அட்வான்டேஜஸை எடுத்துக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசித்து பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வேறு வழியே கிடையாது. அது வந்து பிழைப்பு ஊர் தான். அது வாழும் ஊராக என்னன்னு தெரியலை. இப்போ எனக்கெலாம் வந்து இது சென்னை இன்னும் பிழைப்பு ஊராக தான் இருக்குது, வாழும் ஊராக இன்னும் ஆகலை. அது ஒரு லைனு நானே என்ன அறியாமல் சொன்னேன். அந்த லைனு எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. பொழைக்க வந்த ஊரில் நான் இன்னும் பொழைச்சிக்கிட்டே இருக்கேன், வாழவே இல்லையோன்னு தோணுது அப்படின்னு ஒரு லைன் சொன்னேன். அது வந்து எனக்கு என்ன நந்தனா இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த லைனு. திரும்ப திரும்ப அதுதான், நான் வந்து வாழலை, இன்னும் எனக்கு சென்னை வாழும் ஊராக ஆகவே இல்லை, பிழைப்பு ஊராக தான் இருக்குது. அதை நான் வாழும் ஊராக மாற்றுறதுக்கு நான் தான் என் லைஃப்பில் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும். சென்னையாக வந்தனால் நம்மளுக்கு கொடுக்காது. அது நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இடம் இங்கே பெரிய இத்தத்தண்டி வீட்டில் வந்து ஜாலியாக ஏசியை போட்டு தூங்குறதுக்கான லெவலை எனக்கு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி சரி, அதை வந்து நான் வாழும் ஊராக மாற்றுறதுக்கே என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து நான் இனி பண்ணணும். அது வந்து 1 lakh வியூஸ் போயிடுச்சு. என்வாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் 4000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கே 1 lakh போயிடுச்சு. இப்போல்லாம் வியூஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை தெரியுமா. நான் முன்னாடி 5 வருஷம் முன்னாடிலாம் ஒரு வயசான மாதிரி ஃபீல் ஆகுது இப்படி பேசுகிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வியூஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மியாக ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வியூஸ் போகும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீ ஸ்டார்ட் பண்ணி 5 ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே உனக்கு 1 lakh வியூஸ் போகும். அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வந்து அவ்வளோதான். இன்றைக்கி மழை பெய்யுது, மழை நின்றுச்சு. நான் இன்றைக்கி கண்டாக்டர்கிட்ட போகலான்னு நினச்சேன்.
என் கண்ணில் ஒரு புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. நான் கண்ணாடி போடுவேன். நான் போன வீடியோ 2 வீடியோ முன்னாடி கண்ணாடி போட்டு வீடியோ போட்டேன். கண்ணாடி 1 வருஷம் முன்னாடி தான் போட ஆரம்பித்தேன், போன செப்டம்பரில். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை மாதிரி எனக்கு தோணுது. கண் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போய் விட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இருக்கட்டும், இன்சூரன்ஸ் இருக்குது, ஆனாலுமே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு. அது என்ன பிரச்சனைன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி போகணும்னு நினச்சேன், கரெக்டாக மழை பெஞ்சு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் நான் நாளைக்கு போகணும். நாளைக்கு சாயங்காலம் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். வயசாகுதா, 28 ஆகுது எனக்கு. உடம்பு மோசமாக தான் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் சின்ன விஷயத்த கூட என்னால் புறந்தள்ள முடியல. ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் 30 இந்த 30ன்ற நம்பர்ஸை நோக்கி என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகரும்போது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது லைஃபு. என்ன பண்ண போகிறோம், லைஃப் எப்படி ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. உடம்பு ரொம்ப பாழாகிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இதுக்குள்ளேருந்து எப்படி எனக்கு வெளியே வர்றதுன்னு தெரியல. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு 30க்கே பயமாக இருக்குடா. எனக்கு 30 வரதை நினச்சே பயமாக இருக்குது. அதை எப்படி எனக்கு நல்லா தான் சாப்பிட்றேன். இப்போ கொஞ்சம் ஒரு வருஷமாக நான் நல்லா தான் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி கூட சென்னை வந்து ஒரு 2-3 வருஷம் ஒழுங்காகவே சாப்பிடல. என்னோடய சாப்பாடே வந்து வெள்ளை சோறு, அதுவும் 3 ஸ்பூன் போட்டு 3 ஸ்பூன் அரிசி போட்டு வேக வச்சு அது கூட ஏதோ ஒரு காய், இதை காய் அதுக்குள்ளே போட்டு கிண்டி சாப்பிட்ருவேன். இல்லை ஏதாவது இந்த கிராசரி பொடிகள் மிக்ஸ் பண்ணுற பொடிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி எதையாவது போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த காயை சாப்பிட்ருவேன். இதுதான் என் சாப்பாடாகவே இருக்கும். அது அப்போல்லாம் ஒழுங்காகவே சாப்பிடல 2-3 வருஷம். இப்போ ஒரு வருஷமாக நல்லா சாப்பிட்றேன். நான் காயெல்லாம் நிறையா எடுத்துக்கிறேன், வெளியே சாப்பிட்றத குறைச்சிருக்கேன், வெயிட்டு குறைக்கிறேன். 65 இருந்தேன். என்னோடய ஹைட்டு 150 சென்டிமீட்டர், வெயிட்டு 65 இருந்தேன். இந்த ஜனவரி பிப்ரவரிலாம் பார்க்கும்போது, பிப்ரவரி மார்ச் அந்த டைமில் ஒரு 2 கிலோ குறைச்சேன். இப்போது ஒரு 2 மாதத்துல 3 கிலோ குறைச்சிருக்கேன். இந்த 20 நாள் ஒன்றுமே பண்ணலை. 20 நாள் ஒழுங்காக சாப்பிட மாட்டேறேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேறேன், நடக்கலை, எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக தான் இருக்குது. மூஞ்சியில் அந்த பீதி தெரியலை, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குது. வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு. நான் இப்போ நான் வீடியோ போடுறேன்ல, நான் மற்ற கண்டென்ட்டை விட இது ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிடையாது. எந்த கான்டென்ட் க்ரியேட்டருமே ராவாக தன்னோட வாழ்க்கையை வந்து சோஷியல் மீடியாவில் காட்ட மாட்டாங்க. ஒன்று ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், இல்லை ரியாலிட்டியிலேருந்து மறைச்சு ஒரு ஆல்டர் ஈகோவை தான் அவங்க காமிப்பாங்க. அதே மாதிரி தான் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? இதில் நான் பேசுகிற பிரச்சனைகள்லாம் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு 20% 30% பிரச்சனைகள் தான். மீதி 70 பின்னாடி லாரியில் நிற்கிது. அந்த 70% பிரச்சனைகள்லாம் நான் பேச ஆரம்பித்தேன்னா, ஐயோ, பேச யாருமே பேச தேவையில்லை. இப்போ நானும் பேச மாட்டேன். இருந்தாலும் வயசாகுது, ஃபினான்ஷியலி கஷ்டம்னா கஷ்டம், ஐயோ நான் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்ல. ஃபினான்ஷியலி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறையா சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரி கோல்ஸ்லாம் இருக்கும்ல. அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் வந்து 10வது படி தான் என்னோடய கோல் இருக்குன்னா, நான் ஒரு 2வது படியில் கூட இன்னும் வரல. அந்த மாதிரி கரியர் கோல்ஸ் இருக்குது. கரியர் கோல்ஸ்லையும் பெருசாக வர முடியல. பர்சனல் கோல்ஸ் இருக்குது, அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ, இன்னும் ரொம்ப நெகட்டிவாக போகுது வீடியோ. சரி, வந்துடலாம் எல்லாம் வந்துடலாம். மறுபடியும் ரொட்டீனுக்குள்ளே போகணும். ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்கின் கேர் பண்ணணும், ஒழுங்காக சாப்பிட்ணும். அந்த கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட்றத மட்டும் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு 3 மாதத்தில் ஒரு 2-3 நாள் தான் விட்டுருப்பேன். மற்ற எல்லா நாளும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. அதுலேருந்தே எனக்கு அட்லீஸ்ட் நான் என் மூளைக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த இன்ஃபர்மேஷனை.
நீ வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேற, நீ நிறைய ஃபேட்டு எடுத்துக்கிற, நீ நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிற, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் மண்டையில் போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நான் எத்தனை கிலோ தெரியுமா குறைக்கணும்? 10 கிலோ குறைக்கணும். 150 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு நான் 60 கிலோ இருக்கேன். ஒரு 55 கிட்ட வந்தால் கூட ஓகே தான். ஆனால் எனக்கு வந்து நான் என்னை 50 கிலோவில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அது வந்து ஒரு 6 மாதத்தில் நடக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். 2026 முடிகிறதுக்குள்ளே ஓரளவுக்காவது இந்த பாடி வெயிட்டை குறைக்கிற கோலையாவது இது பண்ணிடணும். யூடியூப் மானடைஸ் பண்ணணும். யூடியூப் மானடைசேஷன் பார்த்தீங்களா, புது அக்கௌண்ட்டுக்கு 8000 வாட்ச் ஹவர்ஸாம். என்ன இது? இந்த என் அக்கௌண்ட்டு புது அக்கௌண்ட்டில் கணக்கில் வருமா இல்லை பழைய அக்கௌண்ட் கணக்கில் வருமானு எனக்கு தெரியலை. என்னன்னு தெரியலை. இந்த 4000க்கே நான் முக்கிறேன். இதில் 8000லாம் நான் எங்கிட்டு போய் எடுக்க? யூடியூப் மானடைஸ் பண்ணணுன்ற கோலு நான் 3-4 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னோடய இயர்லி கோல்ஸில் ஒன்றும் பண்ணலை. சரி, இந்த வருஷமாக நடக்குதான்னு பார்ப்போம். சரி, இன்றைக்கி நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொன்று நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.